வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். சிவபெருமானுக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்கள் மட்டுமே சிறப்புடையதாக கருதப்படுகிறது. வாழ்வில் ஒரு முறையாவது இந்த ஜோதிர்லிங்க தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்களிலும் சிவபெருமான் இன்றும் நித்தியமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம். இங்கு உண்மையான பக்தியுடனும் தூய மனதுடனும் சென்று சிறிது நேரம் அமர்ந்து வழிபட்டாலே சிவபெருமான் நம்முடன் இருப்பதை உணர முடியும். இந்த 12 ஜோதிர்லிங்க தலங்களிலும் சென்று வழிபாடு செய்வது சிவனின் அருளை பெற்றுத்தரும் என்பது உறுதி. ஒவ்வொரு ஜோதிர்லிங்க தலங்களையும் வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். பீமசங்கர் கோவில். இங்கு வந்து வழிபட்டாலே வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். மன நிம்மதி, அமைதியை உணர முடியும். கிருஷ்ணேஸ்வர் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே ஒருவர் செல்வ செழிப்பான வாழ்க்கையை பெற முடியும். ஆன்மா தூய்மை அடையும். கேதார்நாத் கோவில். இங்கு வழிபட்டால் கடந்த கால பாவங்களில் இருந்து விடுபடுவதுடன் மோட்சத்தை அடைய முடியும். மகாகாளேஸ்வர் கோவில். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள், துன்பங்களை நீக்குவதுடன் மோட்சத்தையும் தந்தருள்பவர் இந்த மகாகாளேஸ்வர். மல்லிகார்ஜுனா கோவில். இங்கு வந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவாக நிறைவேறும். அதோடு அமைதி, நிலையான வாழ்க்கை ஆகியவற்றை பெற முடியும். நாகேஸ்வர் கோயில். தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பை வழங்கும், நோய்களை குணப்படுத்தும், அனைத்து நலன்களையும் வழங்கும். மேலும் சிவபெருமானின் திருவடிகளை சென்று அடையவும் வழிகாட்டக்கூடியது நாகேஸ்வர் கோவில். ஓம்காரேஸ்வரர் கோவில். வாழ்வில் ஏற்படும் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் ஓம்காரேஸ்வரர். ராமநாத சுவாமி கோவில். கடந்த கால பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை தரும் கோவிலாகும். இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் ஏராளமான நன்மைகளை பெற முடியும். சோம்நாத் கோவில். ஜோதிர்லிங்கங்களில் முதன்மை லிங்கமாக கருதப்படுவது. இக்கோவிலில் வந்து வழிபட்டால் அமைதி, நிம்மதி கிடைக்கும். ஒருவரின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஸ்தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது. திரியம்பகேஸ்வர் கோவில். திருமண வாழ்க்கையில் ஏற்படும் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும். துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் ஏற்படவும் உதவும். வைத்தியநாத் கோவில். இங்கு சென்று வழிபட்டால் அனைத்து நோய்களும் குணமாகும். காசி விஸ்வநாதர். இவரை வணங்க சந்திரபலம் அதிகரிக்கும், மனக்கவலைகள் நீங்கும், ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும்.